ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து ஹெட்லைன்ஸ் பார்த்திங்கன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஐஏஎஸ் தேர்வு பயிற்சி மையத்தில் வந்து வெள்ளம் வந்ததுனால 3 மாணவர்கள் உயிரிழப்பு. இதுதான் ஹெட்லைன்ஸ். ஆக்சுவலாக இப்போ நான் வந்து இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன்னா, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 9 லட்சம் பேர் வந்து குரூப் 2 2ஏக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஸோ இதில் வந்து நிறைய பேருக்கு அட்லீஸ்ட் ஒரு 1,00,000 பேராவது ட்ரை பண்ணுவீங்க. எப்படியும் கோச்சிங் சென்டரில் போய் ஜாயின் பண்ணணும், ஜாயின் பண்ணால் தான் க்ராக் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மித்து இருக்குது. அது வந்து தேவையில்லாத ஒன்றுங்கிறத பற்றி சொல்கிறக்காக தான் அந்த வீடியோ. நான் வந்து 48 இயர்ஸில் வந்து ஒரு 4 மந்த்ஸ் ப்ரிப்ரேஷனில் இந்த குரூப் 2 வந்து என்னன்னே தெரியாமல் புதுசாக ட்ரை பண்ணி நான் வந்து கிளியர் பண்ணேன். ஆக்சுவலாக அது எதுக்கு பண்ணேன்னா, என்னால் அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் ட்ரை பண்ணேன். ஈவன் அதில் வந்து நான் இவ்வளோ ஈஸியாக கட் ஆஃப் வந்து கிளியர் ஆகும்னு நினைக்கவும் இல்லை. ஸோ இதனால் என்ன தெரியுதுன்னா, கோச்சிங் சென்டர் வந்து தேவையே கிடையாது. ஏன்னா லாஸ்ட் டைம் கோச்சிங் சென்டரில் ப்ரிலிம்ஸில் ஒரு பயங்கர ப்ராப்ளம் ஆச்சு. ஆனால் யாருமே குரல் கொடுக்கவே இல்லை. அதுக்கடுத்து மெயின்ஸ்லையும் அந்த மாதிரி தான். ஏன்னா நல்லா எழுதுனவங்களுக்குலாம் மார்க்ஸ் வரவே இல்லை. அதை பற்றி அவங்க ஒன்றும் பேசலை. அவங்க சொல்லி கொடுத்த மெத்தட் படி வரவும் இல்லை. நார்மலாக நம்ம ஓனாக படித்து எழுதுகிற ஸ்டைலில் தான் வந்திருந்தது. அந்த டைமில் அவங்க வாயை திறக்கலை. ஆனால் இப்போ பாருங்கள், என்னோடய கோச்சிங் சென்டர்லேருந்து இத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போடுறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, மக்கள் வந்து அவங்களோட எக்கனாமிக்கல் கண்டிஷனையும் மீறி அதுக்கு மேலே பணம் செலவழித்து ஒரு ப்ளேஸில் போய் இருந்து சாப்பிட்டு தங்கி கஷ்டப்பட்டு அந்த மாதிரி வரும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாவாங்க. ஸோ அதனால் என்னென்னா, நீங்கள் வீட்டில் இருந்தே படிக்கலாம். இப்போ எல்லா மெட்டீரியலுமே ஆன்லைனில் இருக்குது. உங்களுக்கு தேவை ஜஸ்ட்டு சிலபஸை எடுத்துக்கோங்க. சிலபஸை எடுத்து டீகோட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மெட்டீரியல் வாங்கி வச்சுட்டு நீங்கள் வீட்டிலே படிங்க. ப்ளஸ் நியூஸ் பேப்பர், அவ்வளோதான். எல்லாருக்குமே கோச்சிங் சென்டரில் போனால் ஏன்னா படிக்க வேண்டியது அவ்வளோ இருக்குது. அவங்க உட்காந்து படிக்க வைப்பாங்களான்னு இல்லை. நம்மளுக்கு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம வீட்டிலே உட்காந்து கம்ஃபர்டபுளாக நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியாக வீட்டிலையே பாதி நேரம் வந்து நமக்கு படுத்துகிட்டே ரீகலெக்ட் பண்ணி படிக்கிறதுக்கே நிறைய டைம் தேவைப்படும். நல்ல ரிலாக்ஸாக அழகாக படிச்சுட்டே நம்மளோட மைண்ட் படி வீடியோ கேட்கலாம், படிக்கலாம். 24 ஹவர்ஸ் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணலாம். ஸ்ட்ரகிள் பண்ணாமல் சாப்பாடு ரெடியாக கிடைக்கும். நம்ம பைசா இதெல்லாம் செலவு பண்ணாதனால நமக்கு வந்து ஒரு குற்ற உணர்வும் இருக்காது. அதனால ஒரு கில்ட் இல்லாமல் நம்ம அழகாக படித்து பாஸ் பண்ணலாம். ஒரு 1 இயர் எழுதலாம், நமக்கு ஒரு ஐடியா வருது அப்படிங்கும்போது செகண்ட் இயர் அட்டம்ப்டோடு போடலாம். ஸோ ஃபஸ்ட் அட்டம்ப்டில் மேக்ஸிமம் ட்ரை பண்ணால் கிடைக்கிறதுக்கு 100% சான்ஸ் இருக்குது. ஸோ அதை விட்டுட்டு நம்ம கோச்சிங் போகணும், அங்கே போகணும், போயிட்டு வர டைம் வேஸ்ட்டு, அங்கே போய் ஒரு ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணுறோம், அது நமக்கு வீட்டில் செலவு பண்ணுறாங்க, அது ஒரு கில்ட்டு. இதெல்லாம் இல்லாமல் இப்போ எல்லாமே ஆன்லைனில் இருக்குது. ஸோ பேசாமல் வீட்டில் உட்காந்து